இந்த சேனலை க்ரோ பண்ணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எலெக்ஷன் 26ல நிறைய களத்துல நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ ஒரு டீமா நாங்க ஒர்க் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக இந்த ஆஃபீஸ் செட்டப்லாம் பண்ணி ஆயிடுச்சு, சில மாதங்கள் போயிட்டு இருக்கு, நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க ஆதரவு இந்த சேனலுக்கு வேணும். குறிப்பா என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், நான் விழும்பொழுது அந்த 18ஆம் படி கருப்பே கூட நிக்கிற மாதிரி என் கூட நின்ன என்னோட நண்பர், இவங்கெல்லாம் எனக்கு பெரிய சப்போர்ட். நான் என்ன பண்ணாலுமே ஒரு ஆணா இருக்கும் பொழுது அவங்கள தாழ்த்திட்டு ஒரு பெண்ணை நீ சூப்பரா பண்றமா அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுக்கு ஒரு தனி மனசு வேணும். வேணான்னு விலகி போனாலும் நம்மள கூப்பிட சில பேர் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில நேரங்கள் அதை நினைச்சு பார்க்கும் பொழுது நம்ம தானே கஷ்டப்பட போறோம், இவங்களுக்கு என்ன எதையாச்சும் ஒன்று வாய்க்கு சொல்றாங்களேன்னு சில நேரங்கள்ல தோணும். ஸோ கல அரசியலும் நம்ம ரொம்ப தீவிரமா பார்க்கக்கூடிய ஆள். அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பின்பம் பிஜேபியில அவரு அரசியல் களத்துக்குள்ள தலைவர் ஆன பிறகு நான் நிறைய அவருடைய ஃபாலோயிங்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அவருடைய அரசியல் பயணத்துல அவர் எப்படி அக்ரெசிவா கொண்டு போறாரு, அதாவது சேம் ஏஜ் குரூப்ல இருக்கும் பொழுது அவர் எப்படி அந்த அரசியலை பண்றாரு, எப்படி அக்ரெசிவா இருக்காரு, ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லுவோம் அண்ணாமலை சாருமே. ஸோ இப்படி இந்த மாதிரியான சில காரணங்கள், சில விஷயங்கள் அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த சேனல் எனக்கு ரொம்ப இமோஷனல். எனக்கு இந்த தெய்வம்ன்ற பேர் மாற்றுறது இன்னும் என் மனசு இன்னும் 100% ஏத்துக்கல. அப்படின்னாலுமே யதார்த்தம், அனாலிட்டிக்கல், யூடியூப் அனாலிட்டிக்ஸ், இல்ல நம்ம கொண்டு போற கண்டென்ட், என்ன டைட்டில் வைக்கணும், என்ன தம்ப்நெயில் வைக்கணும், என்ன கலர்ல வரணும், இவ்வளோ டிசிஷன் என்னால எடுக்க முடியும். அடுத்த சேனலுக்கு எப்ப என்னோட சேனலுக்கும் நான் அதை பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அது ஒரே ஒரு ரீசன் தான். சுதேசி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பேர் தான், தேசியத்தை போற்றக்கூடிய ஒரு பேரா இருக்கும். ஸோ இந்த சேனல் முழுக்க முழுக்க தேசியம் தெய்வீகம் சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.